அது அவளோட அம்மாவை பத்தின உண்மைதான் மாமா. அததான் அவ சொல்றா. ஒரு சில உண்மைகள் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறது அதோட பாதிப்புகள் தெரிய வேண்டாங்கிறதுக்காக தான். அதுக்காகலாம் அதை பலவீனமா நினைக்காத. அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாலாம் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதுக்கு மேல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? உண்மை வெளியே தெரிஞ்சு அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இது எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ பழகிக்கிட்டேன். தண்ணி குடி மாறா. மாமா சாப்பிட்டீங்கல்ல, கை கழுவிடுங்க. வீரா, இதான் எமோஷனல் ஃபேஸா? என்னத்த சொல்ல. மாமா, இந்த எலி பொந்துக்குள்ள இருந்து வெளிய ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு அடிக்கடி பார்த்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. அவன் நிலைமை இனிமே அப்படித்தான், கண்டுக்காத. ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போறா இருக்கான்? அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவான். ஆம்ச தொட்டு பாரு எப்படி இருக்கு. எல்லாம் எக்ஸர்சைஸ் பிருந்தா. எங்க அக்காக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரி. கொசு என்னாச்சு? மருந்தடிக்க சொல்லணும். இந்த பாரு தடிச்சிருச்சு. ஏய், நான் போய் தண்ணி குடிச்சு வலியுது, தொடச்சிட்டு போங்க. பிருந்தா. என்னங்க? ஏய், உன் கண்ணுல ஏதோ தூசி பட்ட மாதிரி இருக்கு. இல்லையே. அட, நல்லா தெரியுது பாரு. இல்லங்க. சரி இரு, நான் எடுத்து விடுறேன். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சாரி அக்கா. நீ இரு, நான் கண்மணி அக்காக்கு ஜூஸ் போடதான்க்கா வந்தேன். அதான்க்கா போட்டுட்டு இருக்கேன். சரி சரி. அப்புறம் பிருந்தா, அந்த தூசி போங்க. தூசி. ஏய், போய்டா. ஏய் பிருந்தா, பிருந்தா ஒரே நிமிஷம். பிருந்தா, பிருந்தா. ஹலோ. என்ன விஜய், என்னாச்சு? இல்ல, அந்த பணத்துக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இரு. ஆனா உனக்கு டைம் நாளைக்கு மதியம் வரைக்கும் தான். நீ பணத்தை மட்டும் கொண்டு வரலன்னு வையேன், உங்க அம்மாவை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இங்க உங்க அம்மாவால பாதிக்கப்பட்ட பல பேர் கொலவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஒப்படைச்சா உங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு தெரியும்ல. அவங்க இருக்கிற கோவத்துக்கு உங்க அம்மாவை அடிச்சே கொன்றுவாங்க. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே. அப்ப பணத்தை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட பணமே இல்லன்னு. நானே எம்பட்டு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு. இவங்கள எனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம்னு. அப்படியா? சரி சரி. சரிங்க சார். ஐயோ சார் 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 குத்திராதீங்க சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். அம்மா அம்மா என்ன பண்றாங்க? கத்தியை வச்சு குத்த சொல்லிருக்கேன். குத்திடுவாங்களாடா? வேணாம்னு சொல்லுங்க சார். மா, நாங்க இப்ப உன்னை குத்தாம இருக்கலாம்.
ஆனா நாளைக்கு உன்னை ஒப்படைக்கும் போது அவனுங்க இத கண்டிப்பா செஞ்சே தீர்வானுங்க. ஐயோ உன் பொண்ணு அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு உன் மேல பாசமே இல்ல போல. ஏ விஜய் விஜய், ஏதாவது பண்ணி காப்பாத்துடி, பயமா இருக்குடி. காப்பாத்து விஜய், சீக்கிரம் வாடி. என்னம்மா சத்தம் கேட்டுச்சா? அண்ணா ப்ளீஸ் எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிராது என்ன. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு எங்க அம்மா மட்டும்தான் என்ன. அப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி பண்றேன். அவ ரத்தம் தெரிஞ்சோன்னு எப்படி துடிக்கிறா பாத்தியா? துடிப்பா தானே, அதுக்காக இவ தெரிஞ்சிருவாளா என்ன? என்ன நடந்தாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாடா. இதுதான் உங்க அம்மாவோட நிலைமை. நாளைக்கு மதியம் வரைக்கும் உனக்கு டைம். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு. சரிங்கண்ணே. இப்ப என்ன பண்றது? ஏண்டா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒர்க் ஆகும். நாளைக்கு பணத்தோட வருவா, போலீஸ் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவா. நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆதாரத்தோட உண்மையான போலீஸையும் வர சொல்லி கையோட புடிச்சு கொடுத்துரும். ஆமா, அவ இப்ப பணத்துக்கு எங்க போவா? நம்ம வீட்லயே திருடிட்டானா? பாத்துக்கலாம். சரி. அத்தை காதுல ஒரு விஷயத்த போடணும், மறந்துட்டேனே.